என்னம்மா உமா, அப்பா உலக நியாயத்தை நம்ம வீட்டு வாசல்லே நின்று பேசிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, மனோகர் சொல்றான். என்ன சொல்றான்? நான் அப்பவே இவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். என்னமோ உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன்னு புதுசா கதை விடுறான். மனோ, பாவண்டா அந்த பொண்ணு நிம்மி. நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வருவேன்னு அவ காலேஜ்லயே காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடா இங்க வேலையை கதின்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. வேலையை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், ஆனா எக்ஸாம் ஃபீஸ் அப்புறமா கட்ட முடியுமா? சிஸ்டர், ஆபரேஷன் முடிஞ்சா? ஆபரேஷன் ஓவர். நல்லது நல்லது. வாங்க டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா நோ முடிஞ்சு. ப்ராப்ளம், ஆபரேஷன் சக்சஸ், நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த விஷயத்தை நீங்க உடனே உலகநாத ஐயாவுக்கு சொன்னேன்னா அவர் ஊருக்கெல்லாம் சொல்லிடுவார். நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? அம்மா, நான் வஜ்ரவேலு பேசுறேம்மா. சொல்லுமா. அங்கிள், நான் நிம்மி பேசுறேன். சொல்லுமா. ரகுனோட சிஸ்டர். தெரியுது, சொல்லுமா. செமஸ்டர் எக்ஸாம்க்கு பணம் கட்ட அண்ணன் இன்னைக்கு காலேஜுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. ஓ, இன்னைக்கு தான் அங்கிள் லாஸ்ட் டேட். அப்படியா? அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரல. அவ்வளவுதானம்மா. ரகு எப்போ கிளம்பி போயிட்டான் நம்ம காலேஜுக்கு. இல்ல நீ அங்கேயே இரு, அவங்க வந்துருவான். சரிங்க அங்கிள், நான் வச்சிடுறேன். சரி. டேய் ரகு, ரகு, டேய் ரகு சார், வாங்க உட்கார். நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒண்ணு வேலையை பாரு, இல்லன்னா குடும்பத்தை பாரு. ஏன்டா இப்படி ரெண்டு கேட்டானா இருக்க நீ? என்ன சார்? பாவண்டா அந்த பொண்ணு நிம்மி. நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வருவேன்னு அவ காலேஜ்லயே காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடா இங்க வேலையை கதின்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. வேலையை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், ஆனா எக்ஸாம் ஃபீஸ் அப்புறமா கட்ட முடியுமா? அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சார், நான் வரேன் தான் சார் சொன்னேன். அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு உங்களுக்கு ஏதோ ஃபோன் பண்ணிட்டா. எப்போ போவ? காலேஜ் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் போவியா? இல்ல, ஹலோ ரகுவா, ஆமா. என்ன ரகு, இன்னும் நீ மார்பிள் கடையிலயா இருக்க? டேய், என்னடா நீ? அங்க உன் தங்கச்சி நிம்மி பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னடா பண்ற? இன்னும் பணம் கிடைக்கலனா நீ கையில இருக்கிற மோதிரத்தை அடகு வச்சு பணம் கட்டுறன்னு தானே சொன்ன. நீ இன்னும் அந்த வேலையை முடிக்கலையா? நிம்மி வேற நீ காலேஜுக்கு வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. எப்படா போற? பங்கஜம்மா, நான் கடை முதலாளி வஜ்ரவேலு பேசுறேன். ரகு ஃபீஸ் கட்ட எப்போ போயிட்டாமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிம்மி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபீஸ் கட்டின ரசீதோட வருவா. நீங்க தைரியமா இருக்க. சரிங்க, வச்சிடுறேன். சரிங்கம்மா. இதோ கிளம்பிட்டேன் முதலாளி. நான் போய் ஃபீஸ் இரு 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 இரு. ஏன் அவசரப்படுற? எப்படி கட்டுவ? வந்து நான் எப்படியே கட்டிடுறேன் முதலாளி, நீங்க கவலைப்படாதீங்க. ஆய் முடுறா அறிவு கிட்டவன. நல்லவனா இருக்கலாம்டா, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது.
நிம்மி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? அதுக்காக மோதிரத்தை அடமானம் வச்சு தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? நான் என்ன சும்மாவா கொடுக்க போறேன்? சம்பளத்துல கழிச்சுக்க போறேன். ஏன்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? அப்படி மோதிரத்தை வைக்கணும்னு நினைக்கிறவன் காலையிலேயே மோதிரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி ஃபீஸை கட்டிட்டு வந்திருக்கணும். அதனால நீ லேட்டா வந்தா நான் உன்னை திட்ட போறேனா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ லேட்டா வந்தது இல்லையா? என்னமோ குபேர வீட்டு சொத்தை பாதுகாக்கிற மாதிரி கடையே கதையும் கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்க. அறிவு கட்டவன. இந்த அப்படி பணத்தை போய் கட்டிட்டு வா. இல்லை சார் பரவாயில்லண்ணா. ஏய் குடின்னு சொல்றேன்ல, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பணத்தை நான் உனக்கு இனாமா கொடுக்கல, உன் சம்பளத்துல தான் புடிச்சுக்க போறேன். புரியுதா? அப்படியே நான் இனாமா கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டாது, எனக்கு நல்லா தெரியும். புடி, அங்க எக்ஸாம் ரொம்ப முக்கியம். புடி புடிடா. ரொம்பதான் தயங்குற. புறப்படு. இரு, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேன். அது இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வந்து இறங்கி இருக்கு. சரி. கையில 1.5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. சரிங்க. இன்னும் 1.5 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு. நீ நிம்மிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு வரும்போது வேதகிரி வீட்டுக்கு போய் 1.5 லட்சம் ரூபாய் பணம் நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். புரியுதா? வந்து என்னடா தயங்குற? நீ போனா தானே அவன் பணத்தை கொடுப்பான். வேற யார் போனாலும் அவன் கொடுக்க மாட்டான். அதுக்காக தான் சொல்றேன். போ வாங்கிட்டு வா. போ, முதல்ல போய் ஃபீஸை கட்டுற, அப்புறமா வேதகிரி வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வர. புரியுதா? சரிங்க. போ. வந்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரிய அக்கவுண்ட்ஸ் அங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். இனிமே அக்கவுண்ட்ஸை பார்க்கணும். ஓ, நல்ல புள்ள. எந்த நேரத்தில் எதை செய்யணும் தெரியவே இல்லை. வணக்கம் டாக்டர். என்ன எப்படி இருக்கீங்க பெரியவரே? சிதம்பரத்துக்கு எப்போ போலாம்? ஓஹோ, பொறுமையா இருங்க, போலாம். அவசரப்படாதீங்க. இன்னொரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் சார், பிபி சுகர்லாம் நார்மலா தானே இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே நர்ஸ் சார். நீங்க கொஞ்சம் கூட இருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். ஓகே. வரேன். வாங்க. வரேன் பெரியவரே. ஓகே, டேக் கேர். எஸ் சார். ஹலோ. யாரு? ஹலோ, நீங்க பேசுறீங்களா இல்ல போனை வச்சிட்டுமா? ஹலோ. ஹலோ. மிஸ்டர் உலகநாதன் எப்போ வருவாரு? நீங்க யாரு? ஐ எம் டாக்டர் சங்கர் ஃப்ரம் எவர்கிரீன் ஹாஸ்பிட்டல். சிதம்பரத்திலேருந்து நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்ச தீட்சிதர் இப்போ என்னோட ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. அவரை நாங்க தான் அனுப்பி வச்சோம். நீங்க சொல்றது ரொம்ப லேட் நியூஸ். எஸ். பை தி வே உமா, என்ன உங்களுக்கு தெரியும்ல? தீட்சிதர் எப்படி இருக்காரு? ஹி இஸ் ஃபைன். ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 1 வீக்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். பட் என்ன? நீங்க எப்படி இருக்கீங்க? தில்லை அம்பலத்தார நம்பினவங்களுக்கு எந்த குறையும் வராது. என்ன நம்பித்தான் நீங்க தீட்சிதரை அனுப்பி வச்சிருக்கீங்க இல்லையா? ஏன் நீங்க நம்புறவர்கிட்டயே அவரை அனுப்பி வச்சிருக்கலாமே? அவர் தான் உங்ககிட்ட அனுப்ப சொன்னாரு. கனவுல சொன்னாரா? நினைவுலயும் சொன்னாரு. அதை நான் எப்படி நம்புறது? சொல்லுங்க. அது நீங்க நம்புற தன்மையை பொறுத்து இருக்கு. நம்பிக்கையானவங்களே என்ன நம்பாதப்போ நீங்க சொல்றவரை நான் எப்படி நம்புறது? இறைவனை நம்பினோம்னா எல்லா நன்மையும் தானா நடக்கும். என்ன நம்பி இந்த உலகத்துல எவ்வளவு பேர் வராங்க, உங்களை தவிர. அவங்களும் கடவுளை நம்பி அவர் மேல பாரத்தை போட்ட பிறகுதான் உங்ககிட்டயே வராங்க. அந்த பாரத்தை நீங்களும் தூக்கி போட்டு வரலாமே. ஏன் பாரத்தை சுமக்கிறவர் வருவாரு. அந்த சுமத்தாங்கி வரும்போது நான் அவர்கிட்ட என்ன ஒப்படைப்பேன். அப்படியா? தேங்க்யூ.
என்ன நீங்க இன்னும் போலையா? சின்னம்மா ஃபோனில் பேசுகிறத ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அரசியல்வாதிங்க தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க பேசுகிறத கேட்டு என்ன பண்ண போறீங்க? மனோகர் இங்க என்ன பண்ற? உமா ஒன்றும் இல்லை உமா, நீ டாக்டர் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தல்ல, உனக்கு உடம்புக்கு தான் என்னவோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். மாமா வேற ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காரு, உமா ஆரோக்கியமா இருக்காளான்னு பாரு, டெய்லி வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அதான் உமா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? அப்பா என்ன வாட்ச் பண்ண சொன்னாரா? ஆமா. நீ என்ன ஜேம்ஸ் பாண்ட் 007ஆ என்ன வாட்ச் பண்றதுக்கு? அதாவது உமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து டாக்டர் மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்தார்ல, அவரை கூட நீ வேணாம்னு சொல்லிட்டியே. ஆமா. அவரோட ஃப்ரெண்டோட வைஃப் இவங்கெல்லாம் சிபாரிசுக்கு வந்தாங்களே. ஆமா, நான் கூட யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன், போயிட்டாங்க. அவங்க யாராவது உன் மனசை தூண்டி விட்டு உன் மனசை மாத்திட்டாங்கன்னா உனக்கு பாதுகாப்பா இருக்கணும்ல உமா, அதான். சரி, யாராவது வந்தா நீ பாதுகாப்பா இருப்ப. நான் போன்ல பேசும்போது ஏன் ஒட்டு கேட்ட? ஐயோ, யாராவது வந்தா நீ சண்டை போட்டு காப்பாத்துவ, போன்ல பேசுறவங்கள என்ன பண்ணுவ? ஓஹோ, போன்ல யார் கூடயாவது நான் ரகசியம் பேசிட்டா அந்த ரகசியத்தை... இல்ல உமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ பேசுற. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு இப்படி பயப்படுற? இப்ப நீ கேட்ட ரகசியத்தை அப்பா கிட்ட சொல்லவா இல்ல? சத்தியமா இல்ல உமா, எனக்கு எப்பயுமே இங்க நடக்கிறது அங்கேயும் அங்க நடக்கிறது இங்கேயும் சொல்ற பழக்கமே இல்ல. மனோகர், இப்படி ஒற்றர் வேலை செய்யறதுனாலதான் குடும்பம் ஊர் உலகம்னு எல்லாமே சண்டை சச்சரவுல முடியுது. இப்பதான் அப்பாக்கு அத்தை மேல இருக்கிற கோவம் தணிஞ்சிருக்க. அந்த கோவத்தை நீயே வளர விடாத. என்னம்மா உமா, அப்பா உலக நியாயத்தை நம்ம வீட்டு வாசல்லே நின்று பேசிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, மனோகர் சொல்றான். என்ன சொல்றான்? நான் அப்பவே இவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். என்னமோ உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன்னு புதுசா கதை விடுறான். மனோகரன் புதுசா கதையெல்லாம் விட மாட்டாமா, காசுக்காக காக்கா மாதிரி கரைவான் படுவா. அதுக்காக தானே நின்றுட்டு இருக்கேன். இந்த இதை வச்சுக்க, புறப்படு. தேங்க்ஸ் மாமா. அப்புறம் அப்பா, டாக்டர் சங்கர் ஃபோன் பண்ணிருந்தாரு. நம்ம மாப்பிள்ளையா? ஐயோ, நான் தப்பா சொல்லிட்டேனா? அதாம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாரு டாக்டர் சங்கர், அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் தீட்சத்தில் குணமானது எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னாரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சாம்பா. அநேகமா அடுத்த வாரமே வந்தாலும் வந்துருவாராம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் வேற ஏதாவது சொன்னாரா? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட பேசுறதுக்கு அவர்கிட்ட எந்த விஷயமும் இல்ல. நீங்க சாப்பிட வாங்க. அம்மா உமா, தீட்சதரோட ஆஸ்பத்திரி செலவு ஆபரேஷன் செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறதா சொல்லியிருக்கேன். அதனால சென்னைக்கு போகணும். நான் போறதா இல்ல வேற யாரையாவது அனுப்புறதான்னு யோசிக்கிறேன். அதை பத்தி அப்புறமா முடிவு பண்ணலாம்ப்பா. நீங்க இப்ப சாப்பிட வாங்க. சரி, சாப்பாடு எடுத்து போய் வரேன். சரி, நீங்க வாங்க முதல்ல. என்னங்க என்னங்க, அந்த தம்பி வந்திருக்கு. எந்த தம்பி? அதாங்க நம்ம ரகு தம்பி வந்திருக்கு. யாரு? ரகுவா? ஆ, என்னமோ கலெக்டர் வந்த மாதிரி பதற. இல்லைங்க, நம்ம கமலா பத்தி ஏதாவது சொல்ல வந்திருக்கோம் என்னமோ. இந்த பாரு, அவன் எதை சொன்னாலும் சரி, நீ ஒன்றும் பேசாத, நான் பேசிக்கிறேன். சரிங்க, வாங்க சார். அடட, வாங்க தம்பி. என்ன இவ்வளவு தூரம்? என்ன பார்க்க வந்தீங்களா? இல்லை என் வீட்டுக்காரியை பார்க்க வந்தீங்களா? இல்லை என் பையன் கதிரை பார்க்க வந்தீங்களா? உங்களதான் சார். என்னையா ஆச்சரியமா இருக்க? என்ன தம்பி, நாங்க உங்க வீட தேடி வந்தா அதுல அர்த்தம் இருக்குது. நீங்க பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க? தம்பி, நிக்கிறீங்களா? உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல. தம்பி, எங்க வீட்டுக்கு வந்தவங்கள மதிக்கிறதா எங்க பழக்கம். பேச்சும் அப்படித்தான் இருக்கும், பழக்கமும் அப்படித்தான் இருக்கும். உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. ஏய்,
தம்பி வீடு தேடி வந்திருக்காப்புல, பார்த்துக்க நிற்கிறா. போ போய் காஃபி விட்டு கொண்டு வா, போ. ஆ. அப்புறம் தம்பி, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வந்தேன். என்ன நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்குது? இந்தாங்க தம்பி, நல்ல விஷயம் ஏதாவது சொன்னா சந்தோஷப்படுவோம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. இல்லைங்க பரவாயில்ல. தம்பி வாங்கிக்கிங்க. நமக்குள்ள எந்த சம்மந்தமும் நடக்க போறதில்ல. தாராளமா நீங்க கை நினைக்கலாம். கதிரம்மா ஏதாவது நல்ல விஷயமானு கேட்டாங்க. என்ன விஷயம்? அவளுக்கு பதில் சொல்லுங்க. கதிர் வீட்டில் இல்லை. நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். தம்பி, அம்மா ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? ஏய், நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்காதோ அது நடக்காது. இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. அப்புறம் சொல்லுங்க தம்பி. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, குடிச்சிட்டுனாலும் சொல்லுங்க. கமலா எப்படி இருக்காப்புல? எனக்கும் அவளை பார்க்கணுன்னு தான் ஆசை. அதுக்கான சந்தர்ப்பம் தான் இன்னும் வரல. ஏய், ஏன் சும்மா குழம்பிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வரலன்னு ஆகி போச்சுல்ல. அது நமக்கு தேவையும் இல்லை. இவ இப்படித்தான் தம்பி, சும்மா புலம்பிக்கிட்டு இருப்பா. நீங்க சாப்பிடுங்க. என்ன தம்பி யோசனை பண்றீங்க? காஃபி சாப்பிடுங்க. கொடுங்க. தம்பி, நீங்க இன்னும் வந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நான் நேராக கடையிலேருந்து தான் வரேன். முதலாளி தான் அனுப்பிச்சாரு. முதலாளி அனுப்புனானா? யாரு, வேலா? ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பானே, ஒன்றும் பண்ணலையே. என்ன விஷயம்? இல்லை சார், ஏதோ லோடு வருதா, கையில் காசு இல்லை, அவசரமாக 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாரு சார். 1.5 லட்ச ரூபா பணமா? ஏதாவது பணம் வேணும்னா எனக்கு ஃபோன்ல பேசுமா? என்கிட்ட ஒன்றும் பேசலையேப்பா. என்னங்க இது, ஃபோன்ல சொன்னாதான் ஆச்சா? தம்பியே நேர்ல வந்திருக்கு, அப்புறம் என்னங்க? ஏய், உன்னை விட ரகுசாரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா காலம் ரொம்ப மாறி போச்சு. இந்த காலத்துல யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் முதுகுல குத்துறாங்க. நான் சொல்றது சரிதானே தம்பி? சார், எங்க முதலாளிக்கு முதுகுல குத்துற பழக்கம் இல்லை சார். தம்பி, உங்களுக்கு முதலாளியை தெரிஞ்சதை விட எனக்கு 30 உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட கொடுங்க சார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஆளுகிட்ட கொடுத்து விடுங்க. இல்லைன்னா நீங்களே வந்து கொடுங்க சார். தம்பி